ஆடி அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் குவிந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து புனித நீராடி வழிபாடு மேற்கொண்டனர். ராமேஸ்வரத்தில் அதிகாலையிலேயே பல்லாயிரக்கணக்கான மக்கள் குவிந்தனர். அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடிய அவர்கள் தங்கள் முன்னோர்களுக்கு எள்ளு பிண்டம் வைத்து திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். பக்தர்களின் பாதுகாப்பு கருதியும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதை தடுக்கவும் பாதுகாப்பு பணியில் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபட்டனர். போலீஸ் ஒரு 900 பீப்புள் போட்டிருக்கோம். ஸோ 900 போலீஸ் பர்சனல் 2 ஷிஃப்டாக போட்டிருக்கோம். ஸோ 2 ஷிஃப்ட். அதே மாதிரி டிராஃபிக் இந்த பந்தோபஸ்தில் மெயின் ஆஸ்பெக்ட் நம்ம பார்க்கக்கூடியது டிராஃபிக். ஸோ டிராஃபிக் மட்டுமே அரௌண்ட் 300 போலீஸ் போட்டிருக்கோம். ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து தங்களது மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். மேலும் காவிரி ஆற்றில் 30,000 கன அடி நீர் செல்வதால் படித்துறைகளில் உள்ளூர் மீனவர்களோடு தீயணைப்புத் துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். திதி தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு விசேஷம். அதுவும் இல்லாமல் பாத்தீங்கன்னா இங்க இன்னைக்கு காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் பாத்தீங்கன்னா நல்லாவே சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அது போன வருஷம் இருந்த கூட்டத்தோட இந்த வருஷம் ரொம்ப கூட்டம் அதிகமா இருக்குது. நாங்க எங்களுடைய முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வந்திருக்கிறோம். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி ஆற்று படித்துறையில் ஏராளமான பக்தர்கள் தங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து காவிரியில் புனித நீராடினர். முன்னோர்களுக்காக நாங்கள் தவசம் கொடுக்க வந்திருக்கோம். நாங்கள் பார்த்தவங்க பார்க்காதவங்க எல்லாத்துக்கும் சமர்ப்பணமாகும். ஆடி அமாவாசையில் கொடுத்தா புண்ணியம் காவேரி ஆற்றுல அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் குளிக்க விதிக்கப்பட்ட தடை நீட்டிக்கப்பட்டுள்ளதால் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாமல் ஏராளமான மக்கள் தவித்தனர். ஆடி அமாவாசையை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். பல்வேறு ஊர்களிலிருந்தும் அண்டை மாநிலங்களிலிருந்தும் அம்மனை தரிசிக்க குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.